ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்கில் பேசிக்காக பிகினர்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து பண்ணுனா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். எந்த மாதிரிலாம் வந்து அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஃபிக்ஸிங். நீங்கள் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வராதப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆங்கிளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரே ஆங்கிளில் இருந்து தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த டைரக்ஷனில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இதே இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம எப்போவுமே வந்து மாற்றக்கூடாது. இதே ஆங்கிளில் உட்காந்து தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இங்கேருந்து நம்மளுக்கு சரி இங்கேருந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி திருப்பி வச்சு அந்த இடத்துல வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது. எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதே ஆங்கிளில் இருந்து தான் இப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த சைடு ஒர்க் பண்ணணும். இப்போது இந்த சைடு இந்த அதாவது டைரக்ட் ஃபேஸிங்காக இருந்தாலும் வந்து நம்ம இந்த சைடு இருந்து தான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆங்கிளை வந்து மாற்றக்கூடாது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து இது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்குவீங்க. இதே வந்து நீங்கள் போக போக ஹெவி ஒர்க்லாம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து உங்களால் ஒர்க்கை வந்து ஃபுல்லாக வந்து பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம ஆங்கிளை வந்து எப்போவுமே மாற்றக்கூடாது. ஒரு ஆங்கிளில் வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதே ஆங்கிளில் இருந்து தான் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கற்றுக்கிறப்பே வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நான் ஆங்கிள் ஃபிக்ஸிங்கை சொல்லுவேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுல நம்ம சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி மிஷின் த்ரெட்டில் வந்து மிஷின் உள்ள பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி டேரெக்டாக வந்து நம்ம இந்த சரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே இந்த த்ரெட் வந்து திக்காக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கற்றுருப்பீங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே. அதே பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து மிஷின் உள்ள தான் வந்து பீட்ஸ்லாம் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் இதை டேரெக்டாக வந்து பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நிறையவே வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிசுறு வந்து நீடில் பட்டு பிசுறு வர்றதுக்கும் சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அப்போ வந்து நிறைய அப்செட் ஆகிடுவீங்க. அதே மாதிரி பீட்ஸ் வந்து தள்ளி வந்து கோக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி மிஷின் த்ரெட் எடுத்து அதுலேயுமே நாட் போட்டுட்டு இதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி தான் வந்து நீங்கள் பீட்ஸ் லோட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணணும். டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இப்போ பீட்ஸ் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீட்ஸும் தள்ளி வரும். அதே மாதிரி பிசுரும் வந்து நிறைய கட் ஆகும். ஸோ வந்து மிஷின் நூல்லையுமே நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்குமே வந்து நம்ம ஒர்க் வந்து ஸ்பீடாக கற்றுக்குறோங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வந்து செட் ஆகிடும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இதுலேயுமே ஸ்டிச் போட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். தேர்டு மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் போட்டு கற்றுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் வந்து கற்றுப்போம். இந்த 2 மட்டும் நான் கற்றுக்கிட்டேன். இது இப்போ நான் சொல்கிறது வந்து டேரெக்டாக கிளாஸ்க்கு போய் கற்றுக்குறவங்க இல்லை பெரிய ஆர்டிஸ்ட்டு கற்றுக்குறவங்களுக்குலாம் இல்லை, நம்மள மாதிரி யூடியூப்பில் பார்த்து கற்றுக்குறவங்களுக்காக தான் வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சும் பீட்ஸ் ஒர்க்கும் மட்டும் போட்டு கற்றுக்கிட்டேன், எனக்கு வந்து ஆரி ஒர்க் போட வருது, ஸோ வந்து நான் ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பீங்க. நினச்சிட்டு டேரெக்டாக போயிட்டு ப்ளவுஸை வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் 2 விஷயத்த மட்டும் கற்றுக்கிட்டு போய் டேரெக்டாக ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயம் மட்டும் கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். இன்னும் எவ்வளவோ மெத்தட்ஸ் இருக்குது ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இன்னும் ஜர்தோசி ஒர்க்கு, சீக்வன்ஸ் ஒர்க்கு, அப்புறம் நாட்ஸ்லையுமே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இந்த 2 மட்டும் கற்றுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஒரு ப்ளவுஸை இப்போ உங்கள் ப்ளவுஸே ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைப்பீங்க, இல்லை கஸ்டமர் யார்கிட்டயாவது வாங்கி கூட ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைப்பீங்க.
இந்த 2 விஷயத்த மட்டும் கற்றுக்கிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களால் வந்து ஒர்க்கை ஃபினிஷிங்காக பண்ண முடியும். நான் இப்போ தானே கற்றுக்கிறேன், சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டுலாம் எந்த ஒர்க்கையும் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு டிசைன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 விஷயத்த மட்டும் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, சில்க் த்ரெட்டில் இருக்கிற ஒர்க்கு இல்லை மற்றபடி சீக்வன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸோ இந்த டிசைனை பார்த்தோட்டி இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கிற டிசைனாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 2 இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக ப்ளவுஸை வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஓரலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ளவுஸ் எடுத்து ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸே நீங்கள் வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸே இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் வந்து ப்ளவுஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 4th பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு ஸ்பீடு வந்து எனக்கு வரமாட்டேங்குது, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஏன்னா ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்லோவாக பண்ணால் வந்து ஒரு ப்ளவுஸை ஒரு 10 to 15 நாள் வரைக்கும் போடுற மாதிரி ஆகிடும். நம்ம ஓரளவுக்கு வந்து ஸ்பீடாக பண்ணால் தான் வந்து சீக்கிரமாக ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ வந்து நான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இந்த மாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீடில் வந்து நம்ம நேராக பிடிச்சி ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கற்றுக்கும் போதே வந்து பண்ணாதான் வந்து உங்களால் ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி பண்ண முடியும். இப்போ நீடில் வந்து கிராஸாக பிடிச்சி ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். நேராக பிடிச்சி ஒரே ஆங்கிளில் ஒர்க் பண்ணும்போது உங்களால் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து 4th ஸ்டெப்பாக வந்து நான் நீடியில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி ஒர்க் பண்ணணும். ஸோ வந்து நீடில் தான் வந்து நம்மளுக்கு 4th ஸ்டெப்பு. இப்போது நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 5th பாயிண்ட் காமனாக எல்லாத்துக்கும் வர்ற வந்து ஒரு இஷ்யூ தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின். நான் வந்து இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து பேக் பெயின் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒர்க்கை ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ வந்து பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஆரி ஒர்க் போடுறவங்க நிறைய பேர் பேக் பெயின், இந்த இடம் பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பெயின் வராமல் பார்த்துக்கிட்டா தான் வந்து உங்களால் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா இப்போ பெயினாக இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் போயிடும். ஸோ வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ எவ்வளோ டைம் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் பெயினை வந்து வராமல் பார்த்துக்கிறது எவ்வளோ வந்து நல்லது. பெயின் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்து தான் ஒர்க் பண்ணணும். இப்படி நம்ம எவ்வளோ பெண்ட் ஆகுறோமோ அந்தளவுக்கு வந்து பேக் வந்து அந்த பேக்கில் இருக்க போன்ஸ்க்கும் அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு பெயின் அதிகமாகும். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளால் பெயின் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்து தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து பேக் பெயினை அவாய்ட் பண்ண முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஆரி ஒர்க்கில் பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு அந்த 5 பாயிண்ட்ஸையும் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆங்கிள் ஃபிக்ஸிங். நம்ம செயின் ஸ்டிச் போடுறப்ப ஆங்கிளை வந்து மாற்றக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் த்ரெட்லேயுமே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணணும். 3rd ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 ஸ்டிச் மட்டும், அதாவது செயின் ஸ்டிச்சும் பீட்ஸ் ஒர்க்கும் மட்டும் கற்றுக்கிட்டு வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணக்கூடாது. ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஒர்க்கையும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து ப்ளவுஸை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போது 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி ஒர்க் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வரும்னு சொல்லியிருந்தேன். 5th பாயிண்ட் வந்து பேக் பெயினுக்கு. அதே மாதிரி பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு நடுவில் வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்காமலே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் நேரம் வந்து வாக் லைட்டாக போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வந்து பேக் பெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸும் நீங்கள் வந்து பண்ணாமல் ஒர்க் பண்ணி நான் ஃபுல்லாக வந்து கற்றுக்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த டிசைன் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு நிறையவே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறாங்க. நம்மள வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு ஃபுல்லாகவே வேணும். உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் வந்து என்னால் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியுது. நம்ம ஒர்க் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே எனக்கு மோட்டிவாக இருக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு நிறைய என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ இதே மாதிரி கடைசி வரைக்குமே வந்து எனக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.